சார் ஹாய் சொல்லுங்க சார். சிம்பு வாங்க, எங்களுக்காக ஒரு ஆக்டிங் சார். அண்ணா நமக்காக ஆக்டிங் பண்ண போறாரு, ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா. பிக் பாஸ் சீசன் 9ல போன வாரம் திவாகர் தான் எவிக்ட் ஆயிருந்தாரு. திவாகர் எவிக்ஷனுக்கு அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நீங்க பழைய மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திவாகர் நடிச்சு காட்டிட்டு வந்திருக்காரு. அதோட வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 60 கேமரா இருக்கு. அந்த 60 கேமராலையும் ஃபுல்லா ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே கலாய்ச்சிருப்பாரு. இப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது, பார்வதி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா, அரோரா முடிய மோந்து பாக்குறது, திவ்யா கிட்ட டபுள் மீனிங்ல பேசுறது, அந்த மாதிரியான செயல்களை தான் செஞ்சுட்டு வந்தாரு. அதனால திவாகரை ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பலரும் விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இப்படி இருக்க நிலையில விஜய் டிவியே அவங்கள எவிக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. ரெட் கார்டு எவிக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நார்மலா எப்படி எவிக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்ப திவாகரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. திவாகர் எவிக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவரோட நடிப்பும் அவரோட செயல்களும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. தொடர்ந்து அதை பண்ணிட்டே தான் இருக்காரு. திவாகரோட இந்த செயல்களை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.